வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமெண்ட்னா உங்க ஹோஸ்ட் அண்ட் அப்சல்யூட் கனெக்ஷன் அசுரன் காமிக் சீரிஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த விழா லாஸ்ட் டைம் நம்ம இஷ்யூ 1ல இருக்க சாப்டர் 1 வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இஷ்யூ 1ல மொத்தம் 3 சாப்டர் இருக்கு. அதுக்கப்புறம் 4 இஷ்யூஸ் வந்து பார்த்தா தனியாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வேலை பற்றி இஷ்யூ 1ல இருக்க அந்த மீதி 2 சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3 வந்து ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டைம் இருக்கவங்க மறக்காம அந்த ப்ரீவியஸ் சாப்டர் வந்து செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை வந்து ஃபுல்லா புரியும். ஸோ தொடர்ந்து இந்த சீரிஸ்க்கு உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. மறக்காம அந்த லைக் பண்ண தட்டுங்க. லெட்ஸ் ஹிட் 10,000 லைக். இந்த சீரிஸ் முழுக்க 10,000 லைக்ஸ் போனா உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ சின்னதா ஒரு இதுவரை சொல்லணும்னா, நம்ம எடி பிராக் இந்த மாதிரி காலேஜ் போட்டு போர்ட் எடுக்க எடி பிராக் இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி பீட்டர் பாக்கர் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காரு. ஸோ இந்த பக்கம் பீட்டர் பாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டில் இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம எடி பிராக் அவரோட பையனான டிலன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் 3 பேரும் உட்காந்து கார்னேஜை பற்றியும் கார்னேஜோட கடவுளான நம்ம சிம்பியோஸோட கடவுளான நல்ல பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேனுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. நானே ஃபர்ஸ்ட் தெரியாதனமா இந்த மாதிரி சிம்பியர் கூட வந்து ஃபார்ம் ஆகிட்டேன். பட் இப்போதைக்கு சிம்பியோஸ்ங்கிற பேரை கேட்டாலே ஒரு மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ நீ என்னன்னா கடவுள் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். என்ன என்கிட்ட விளையாட்ரி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம எடி பிராக்கு சமகம் வந்துருச்சு. எனக்கு தெரியும் இங்க வந்தது ஒரு தப்பு, எனக்கு தெரியும். இங்க இருந்து கிளம்புவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம வேணாம் வந்து நீ கிளம்பினாலும் ஒன்றும் புடுங்க போறது இல்ல, உட்காரு, அவனோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோம் சொல்லி பக்கத்தில் இருக்க நம்ம எடி பிராக்கோட பையனை கூப்பிட்டு சின்ன பையன் உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லி கேட்க அவருக்கு பார்த்தீங்கன்னா சமகம் வந்துச்சு. கையேறேன் மேல இருந்து அப்படி சொல்லி வந்து பண்ண திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம எடி பிராக் இந்த மாதிரி அவரோட பையனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே ஓரமா போய் உட்காந்து நீ வந்து படி, பெரிய பசங்க வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் யார் அந்த பையன் சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம எடி பிராக் அவர் தான் என்னோட பையன், என்னோட புள்ள அவன் தான். பட் இப்போதைக்கு நான் தான் அவனோட அப்பான்னு சொல்லி தெரியாது அப்படி சொல்ல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன்னா இவரே அப்பா இல்லாம தானே வளர்ந்தாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்பா இல்லாம நீ வந்து அந்த பையனை வளர்க்காத, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு ஃபிளாஷ் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்குது. நம்ம எடி அதை பார்த்தோன்னா செம்ம ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த நியூஸ்ல வந்த இன்ஃபர்மேஷன் அப்படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவக்கிடங்கு இப்போதைக்கு வந்து தோண்டப்பட்டு இருக்கான். இந்த ஊர்ல இறந்து போன நிறைய பேர் வந்து அந்த சவக்கிடங்களை பார்த்தீங்கன்னா புதைக்கப்பட்டு ஒரு நெஸ்ட், அதாவது ஒரு கூடு மாதிரி வந்து கட்டப்பட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் இறந்தும் கிடக்குறாங்க. இறந்து போன எல்லாருக்கும் முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா எடிக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்ம லைஃப் ஃபவுண்டேஷன் சேர்ந்த மெம்பர்ஸும் கூடவே நம்ம தண்டர்போல்ட் ராஸ், எஸ் நம்ம ஜெனரல் ராஸோட உடம்பு பார்த்தீங்கன்னா கிடக்குதான். ஸோ இப்போவே நம்ம எடிக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கார்னேஜ் வந்து இதுக்கு முன்னாடி சிம்பியோஸ் வந்து மனுஷங்க கூட வந்து ஃபியூஸ் ஆகும்போது அவங்க உடம்புல டிஎன்ஏல ஒரு சில பிசுரை வந்து விட்டுட்டு போவோம். அந்த பிசுரோட பேர் தான் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் அந்த வேணா மட்டும் இல்லாமல் நம்ம கார்னேஜ் இந்த உலகத்துல எத்தனை பேர் கூட வந்து பாண்டாகி இருக்கும் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி கொண்டுட்டு இருக்கேன். அவங்க இறந்து போய் இருந்தாலும் அவங்கள தோண்டி எடுத்துட்டு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கூடு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து கோடெக்ஸ் அதிகமாக வந்து சேர்க்குதோ அந்த வகையில் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்றாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் கேட்டோன்னு உண்மையிலே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிம்பைட் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் கூட தான் பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கார்னேஜ் ஸ்பைடர்மேனையும் கொண்டு அவரோட முதுகெலும்பு வந்து எடுக்கணும். ஸ்பைடர்மேன் மட்டும் டேஞ்சர் இல்லை, ஏன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து பாண்ட் ஆயிருக்கு. நம்ம கேப்டன் அமெரிக்கா, வுல்வரின், தி திங், கோஸ்ட் ரைடர்னு சொல்லி ஏகப்பட்ட பேர். ஸோ சூப்பர் ஹீரோஸும் இப்போதைக்கு டேஞ்சர்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கார்னேஜை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லி எடி பிராக் வந்து கத்த நம்ம ஸ்பைடர்மேன் எடி பிராக்கை பார்த்தீங்கன்னா சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, இப்போதைக்கு யாருமே கொல்லாம அவங்க உடம்புல இருக்க அந்த பிசுரை வெளியில எடுக்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அதிபுத்திசாலியா இருக்க ஒரே ஒருத்தர் கண்டிப்பா ரீட் ரிச்சர்ஸ், அவரை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடி பிராக் வந்து இந்த மாதிரி காம் டவுன் பண்றாங்க. பட் எடி பிராக் இல்லை, இப்போ நம்ம இப்பயே போய் ஆகணும், உனக்கு இந்த சிச்சுவேஷன் சீரியஸ் வந்து புரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஏன்டா இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற ஒரு பக்கம், சரி ஸ்பைடர்மேன் அவனை போய் சமாளியே நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படி சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த திருடவனுங்க 2 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டுட்டு எடியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எடி வேணாம் இந்த மாதிரி ரெக்ஸ் ட்ரக் ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ யாரை மீட் பண்றாங்க சொல்லி இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க கிளியரா புரியும் நினைக்கிறேன். த மேக்கர். ஸோ மேக்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்திருக்கேன் ரீட் ரிச்சர்ட்ஸ், மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக். பட் இப்போதைக்கு அவர் வந்து ரொம்ப ஓவர் பவர்டு, ஆல்சோ ரொம்பவே ஓவர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிரச்சனையை சொல்லி அதுக்கு வந்து தீர்வு காணறதுக்காக இந்த ரீட் ரிச்சர்ட்ஸை மீட் வந்தா ஆல்ரெடி நம்ம மேக்கர் வந்து ஏதோ ஒரு மிக பிரம்மாண்டமான மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எடிக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியாட்ஸை உடம்புல இருந்து மொத்தமாக பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு மிஷினை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம எடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அதை பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அப்புறம் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ், ஐம் சாரி த மேக்கர் வந்து நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன இங்கே அனுப்பிச்சவங்க நிறைய பேர் அந்த சிம்பியாட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா விளையாடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த மிஷினை வந்து ரெடி பண்ணேன். இப்போதைக்கு 2 பேருக்குமே இந்த சிம்பியாட்ஸை மற்றவங்க உடம்புல இருந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஹெல்ப்பாக இருப்போமே, எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க எடிக்கும் வேற வழி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை வந்து மீட் பண்ணாங்க. ஸ்பைடர்மேனுக்கு மேக்கர் யாருன்னே தெரியாது. ஸோ நான் தான் ஸ்பைடர்மேன், நீங்க யாருன்னு சொல்லி கேட்க அவர் வந்து ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அகைன் நம்ம ஸ்பைடர்மேனை ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி அந்த ஸ்பைடர்வர்ஸ்ல இருக்க அந்த ஸ்பைடர்மேன்ஸ்
வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பற்றி அவருக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இவருக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு என்னோட மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லி இந்த பக்கம் திருப்பி பார்க்க நம்ம ஸ்பைடர்மேன் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். ஆக்சுவலாக அவர் தான் நார்மி ஆஸ்பான், அதாவது நம்ம நார்மன் ஆஸ்பானோட பேர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவரும் ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் கார்னேஜால பாதிக்கப்பட்டு ஒரு குட்டி காப்ளினா பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாரு. ஸோ அந்த பிக்சரை நான் போடுறேன், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பயந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். கார்னேஜும் காப்ளினும் சேர்ந்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் இவருக்கே தெரியாம ஒரு கம்பல்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறி இருப்பாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஒரு காட்சன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பக்கம் நம்ம மேக்கர் வந்து சரி அவனை வந்து அனுப்பிச்சு வை, அவனோட பிளட் சாம்பிள் ஒன்று எடுத்துட்டு அவன் உடம்புல இருக்க அந்த சிம்பியாட்டை எடுக்க முடியும்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படி திடீர்னு அனுப்ப முடியும், இப்போதான் அந்த மிஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என்னோட புள்ளையெல்லாம் அனுப்ப முடியாது, வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆளை பார்த்துக்கலாம், பட் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. சரி ஓகே, என் மைண்ட்ல ஒருத்தர் இருக்கான், உங்க மைண்ட்ல அவன் இருக்கானா, அவனை இங்க கூட்டிட்டு வாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம எடிபிராக்கும் ஸ்பைடர்மேனுக்கு என்ன சொல்ல வராங்க சொல்லி புரிஞ்சிச்சு. இதோட சாப்டர் 2 வந்து முடியுது அண்ட் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது, த லாங் ரெட் டார்க். ஸோ நம்ம ஸ்பைடர்மேனும் வேனாமும் இப்போதைக்கு ரேவன் கிராஃப்ட்ல இருக்க அந்த அசைலம்ல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இது என்னடா நீங்க கேட்டீங்கன்னா நம்ம பேட்மேன்ல இருக்க அந்த ஆர்க்கம் அசைலம் மாதிரி சொல்ல முடியும். ஸோ மென்டலா இன்சைனா இருக்க அந்த மக்களை அந்த பிரிசனர்ஸை கொண்டு வந்து இங்க வந்து அடைச்சு வச்சிருவாங்க. ஸோ ஒரு கீழ்ப்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் நம்ம நார்மன் ஆஸ்பான் இந்த மாதிரி அடைச்சு வைக்கப்பட்டிருக்காரு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி நார்மன் ஆஸ்பானும் அவரோட கொள்ளு பேரன் அதாவது நார்மி ஆஸ்பான் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கார்னேஜ் கூட ஒன்னா சேர்ந்து காப்ளின் கார்னேஜ் வந்து மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்ட அப்புறம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துட்டு அடுத்த செகண்ட்ல இருந்து நம்ம நார்மன் ஆஸ்பான் அவரோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பியாட் ஒரு பிசுற நம்ம உடம்புல வந்து விட்டுட்டு போகல, பட் திஸ் டைம் நம்ம நார்மன் ஆஸ்பான் உடம்புல சிம்பியாட் வந்து விட்டுட்டு போகலையா, ஐ மீன் சிம்பியாட்டம் இருக்கு, அது கூடவே சேர்ந்து நம்ம கிளீட்டஸ் கேசியோட அந்த ஒரு மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிருக்கு. ஸோ நார்மன் ஆஸ்பான் ஒரு சீரியல் கில்லராக மாறிட்டாரு, ஒரு கிரேசியான ஒரு ஆளா பார்த்தீங்கன்னா மாறி இருக்காரு. அதனால கொண்டு வந்து இந்த ரேவன் கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நார்மன் ஆஸ்பான் தான் ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்ட். ஸோ அவரை யூஸ் பண்ணி அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் மற்ற எல்லா மக்களையும் வந்து காப்பாற்ற முடியும். பட் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர், ஸோ கேட்டோன்னு எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதனால ஸ்பைடர்மேன் தனக்கு தெரிஞ்ச ஒரு காவலாளியை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கான்டாக்ட் பண்றாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் ஜேம்சன். எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஜே ஜோனா ஜேம்சனோட பையன் தான் அவரு. யாருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம நார்மன் ஆஸ்பானை இப்போதைக்கு உள்ள இருந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்காக ஜான் ஜேம்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. வந்தவருக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பைடர்மேனும் வெனாமும் ஒண்ணா இருக்காங்க. உடனே ஜான் வந்து தன் கையில இருக்க கன் எடுத்து ஸ்பைடர்மேன் கவனமா இரு, பின்னாடி வெனாம் இருக்கான்னு சொல்லி வந்து சுட ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஸ்பைடர்மேன் அந்த கன்னை பூடிங்கிட்டு காம் டவுன் ஜான், அவனு இப்போதைக்கு நம்ம செய்தான் இதோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு நார்மன் ஆஸ்பானை கூட்டிட்டு வரோம். ஸோ அதை காப்பாற்றுற மூலியமா ஏகப்பட்ட இன்னசென்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜான் வந்து காம் டவுன் பண்றாங்க. ஆக்சுவலா ஜானும் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் வுல்ஃப், அவரும் ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான். சரி என்னமோ சொல்றீங்க, நல்லது நடந்தா சரின்னு சொல்லி அப்படியே டைரக்டா நம்ம நார்மன் ஆஸ்பானோட அந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே அஃப்கோர்ஸ் நம்ம வேணாம் வந்து சரி கதை உடைச்சு உள்ள இருக்கணும் தூக்கி இல்லாம சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அவரோட ஸ்பைடர் சென்ஸ் பார்த்தீங்கன்னா டிங்கிள் ஆக ஆரம்பிக்குது. ஐயோ என்னமோ நடக்குது, ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நார்மன் ஆஸ்பான் இருக்கான், ஒருவேளை அதனால உனக்கு வந்து டிங்கிள் வந்திருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஜேம்சன் என்ன மன்னிச்சிருங்க, என் தலையில யாரோ இருக்கானுங்க, அவனை நான் காப்பாத்தி ஆகணும், அவனை வெளியில விட்டே ஆகணும் சொல்லி தான் கையில இருக்க கன் எடுத்து அந்த இரும்பு டோரை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் வெனாம் வந்து சத்தனாலே சுத்தமா பிடிக்காது. ஸோ இந்த இரும்பு டோரை சத்தம் கேட்டோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம வெனாம் பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த ஜான் வந்து பண்ண அன்கண்ட்ரோல் பண்ணி என்ன ஜான் எதுக்கு இப்படி பண்ற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மன்னிச்சிரு கடவுள் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு சைரன்ஸ் வந்து அலற ஆரம்பிக்குது. மொத்த பிரிசன் வந்து பார்த்தா அவுட் பிரேக் ஆகுது. தூரத்தில் ஒருத்தர் நடந்து வர சத்தம் நம்ம கிளீட்டஸ் கேசிடி தான் உடம்பை பிடிச்சு தான் உள்ள இருக்க அந்த மேகட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒவ்வொரு செல்மேட்ஸ் மேலே வந்து போடுறான். போட்டுட்டு ஒரு சின்ன பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் நீ எங்க வேணாச்சும் ஓடி வெளியலாம், பட் கடைசியா உன்னோட சாவோட கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி நடந்து வர அந்த சமயத்தில் இவர் தூக்கி போட்ட எல்லா மேகட்ஸும் ஒவ்வொரு பிரிசன் மேலேயும் இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரையும் நம்ம கார்னேஜோட ஒரு அடிமைகளா மாத்திடுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கார்னேஜா மாத்தல ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்டா மாத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ தூரத்தில் இந்த மாதிரி நம்ம சத்தம் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் எடிக்கு வந்து கேட்குது. எடி இங்க வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் இல்ல அது மட்டும் முடியாது, நார்மன் ஆஸ்பானை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அவன் தான் இப்போதைக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கீ, இப்போ அவனை விட்டுட்டு போனா அவன் உடம்புல இருக்க அந்த கோடெக்ஸையும் கார்னேஜ் மிகப்பெரிய ஆளா வந்து மாறிடுவான். ஓடலாம் முடியாது, இவனை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த சைரன் சத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் சத்தமா அலற ஆரம்பிக்குது. நம்ம வேணாம் வந்து கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்காரு. ஏன்னா சத்தம் நம்ம வேணாக்கு வந்து ஆகாதுல. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம கார்னேஜ் அந்த செல் டோரை உடைச்சிக்கிட்டு தன்னோட அடியாட்களையும் கூட்டிக்கிட்டு உள்ள வராரு. நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எங்கடா சென்ட்ரி இருக்க, நீ தானே அவனை கொண்டு திருப்பி வந்து காப்பாத்துற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் அண்ட் எடி வந்து அட்டாக் பண்றாங்க. வேற வழியில சண்டை போட்டு தான் ஆகணும். நம்ம எடியும் ஸ்பைடர்மேனும் எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்க ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் தேர்
ஓவர் பவரிங் தெம். எடி வந்து இனிமே பொறுக்க முடியும் சொல்லி கொலை பண்ண ட்ரை பண்றாரு. பட் அதுக்குள்ள நம்ம ஸ்பைடர்மேன் தடுத்து நிறுத்தி இவங்க எல்லாருமே பிரிசனர்ஸ், இவங்க உடம்புல இருக்க அந்த கார்னேஜ் அவங்களை வந்து மாத்திருக்கேன், சோ யாருமே கொலை பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கடை போடுறாரு. என்னடா இவன் லூஸ் தரமா பேசிட்டு இருக்கான். சரி வேற வழி இல்ல, இவங்களோட வீக்னஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். எடி வந்து லாஸ்ட் டைம் கார்னேஜ் வந்து பண்ணா ஒரு எலக்ட்ரிசிட்டி மூலியமா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. சோ திருப்பி அந்த ஐடியா வந்து நம்ம ஸ்பைடர்மேன் சொல்ல, ஸ்பைடர்மேன் சரி ஓகே இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து திறந்து விடுறேன், நீ அது மூலியமா எப்படியே கரண்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து நம்ம கார்னேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை பிடிச்சி கழுத்தோட தூக்கி, ஸ்பைடர்மேன் சிலந்தி மனுஷா குட்டி பூச்சியா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேனை தூக்கி நார்மன் ஆஸ்மான் செல்ல தூக்கி எறிகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவை உடச்சு உள்ள போய் விட அந்த இடத்துல நம்ம நார்மன் ஆஸ்மான் கையில கத்தியோட ஸ்பைடர்மேனை பார்த்து, ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டு இருக்கான். இவங்க பிரச்சனைக்கு இவனும் கூட சேர்த்து சண்டை போட்டுருக்கான்னு சொல்லி நம்ம எடிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க கண்ணை தூக்கி லவுட் ஸ்பீக்கரை உடச்சிட்டு நம்ம நார்மன் ஆஸ்மானே பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி மாதிரி ஒரு கிக்கை விட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி அந்த செல்டோட மூடிடுறாரு. இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் ட்ரை பண்ணுற தடுக்கிறதுக்கு, நீங்க வந்து வெளியில போக பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் வெளியிலையா, டேய் நம்ம மாட்டி இருக்கிறது ஒரு செல்லுக்குள்ளடா, எப்படி வெளில போகிறதுன்னு சொல்லி கேட்க நம்ம வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மூளையை யூஸ் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணாத, உன்னோட பவர் யூஸ் பண்ணி அதாவது உடைக்க முடியுமான்னு பாருன்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் தன் கையில வெப் போட்டு ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் மாதிரி மாற்றி எப்படியாவது சவரை உடைச்சலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சத்தம், நம்ம கார்னேஜ் அந்த கதவுக்கு எல்லாத்தையும் உடைச்சு நம்ம எடி அண்ட் ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா ஓரமாக தள்ளிடுறாரு. கார்னேஜ் முன்னாடி நார்மன் ஆஸ்மான் விழுந்து கிடக்க, இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வேணாம் அவன் எதுவுமே பண்ணிடாத, அவனை கொன்னுடாத அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம கார்னேஜ் கொலையா, நான் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல இருக்க அந்த கார்னேஜ் திம்பு ஆட்ட நம்ம நார்மன் ஆஸ்மான் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவரும் பார்த்தீங்கன்னா கார்னேஜாக மாறுறாரு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து முடியுது. ஸோ ஸ்பைடர்மேனும் எடியும் செம்மையாக நம்ம கார்னேஜஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. பார்த்தாத குறைக்கு காப்ளினும் கார்னேஜாக மாறி இருக்காரு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம். சீரியஸை சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஹிட் 10,000 லைக்ஸ். கார்னேஜோட ஆட்டம் தொடரும். வரட்டா.